டெல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒரு சர்வே பண்ணி கொடுத்துச்சு அதிமுகவுக்கு. ம். 110 தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஆய்வு அறிக்கையை கையில வச்சுக்கிட்டு தான் 110 தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்ற ஆய்வு அறிக்கை அவங்க கொடுத்த புள்ளிவிவரத்தின் அடிப்படையில வச்சுக்கிட்டு தான் இவர் போறாரு, கூட்டணியை அறிவிக்கிறாரு. இந்த இந்த இது அதுவும் இல்லாம போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, யாரும் இந்த கூட்டணி தொடர்பா மூச்சு விடக்கூடாது, வெளியில யாரும் பேசக்கூடாது, யாராவது கூட்டணி தொடர்பா பேசினாலும் விமர்சனம் உடனே கட்சியை விட்டு நீக்கிடுவேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு இன்னர் சர்க்குலர் போச்சு. எல்லா கட்சிக்காரங்க எல்லாம் வாயை அடைச்சிட்டு இந்த கையில வச்சிருந்த இந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில கூட்டணி அறிவிச்சாங்க. ஏன் எந்த தைரியத்துல அறிவிச்சாங்க? இப்ப அடுத்தது வரப்போகுது, அந்த வழக்கு வரப்போகுது. நான் சொன்னேன் பாத்தீங்களா சின்னத்துக்கு, அது வரப்போகுது. இப்ப அது வந்து கையில அதுவும் ஹோல்டிங்க்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிசம்பரை தாண்டாது இந்த கூட்டணி. அப்படின்னா இப்ப டிசம்பருக்கு அப்புறம் இவர் இபிஎஸ் தனக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டு விட்டு பாஜகவிடமிருந்து பிரிந்து விஜயோடு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இருக்குது வாய்ப்பு. அதாவது நான் அதை உறுதிப்படுத்த முடியாது, வாய்ப்பு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு.